திரு பாலச்சந்திரன் சார், இறுதி கருத்து சுருக்கமாக சொல்லுங்க. இப்போ தொடர்ச்சியாக உச்சநீதிமன்றத்துடைய கண்டிப்பு, கடுமையான தீர்ப்பு அப்படின்னு வந்தாலும் கூட ஆளுநர் தன்னுடைய போக்கில் நிறைய விமர்சனங்களை சந்திக்கிறார். தமிழ்நாடு சட்டமன்றம் வெர்சஸ் ஆளுநர் அப்படின்ற மோதல் கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளாக நீண்ட காலமாக இருக்குது. இப்போது மேலும் கூர்மை அடைஞ்சிட்டு இருக்கு. இது அரசியல் களத்தில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணிகள் இன்னும் திரளாத நிலையில் அடுத்து வரக்கூடிய மாதங்களில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? முதல்ல இன்னைக்கு உள்ள விவாதம் என்னன்னா, சட்டமன்றம் நிராகரித்தது சரியா, அது முதல்ல சொல்லிடுவோம். சட்டமன்றம் நிராகரித்தது சரிதான். ஏன்னா திரும்ப திரும்ப திரு வன்னியரசு அவர்களும் பிரசன்னாவும் ரொம்ப தெளிவாக வந்து சொன்னாங்க, மணிபில்ல அவருக்கு எந்த அத்தாரிட்டியும் கிடையாது. இதை திரு அக்னீஸ்வரனும் அதை மறுக்கலை. அக்னீஸ்வரன் என்ன சொன்னார், எல்லாத்துக்கும் கோர்ட்டுக்கு போறீங்களா, இதுக்கும் கோர்ட்டுக்கு போங்க, அது மிக திறமையான ஒரு திசை திருப்பல். ஆனால் நான் என்ன சொல்றேன், இங்கேயே நடவடிக்கை எடுக்க முடியும் போது எதுக்கு கோர்ட்டுக்கு போனோம்? நிராகரிக்கவும் அப்படின்னு சொல்றதே நடவடிக்கை. இது ஒன்று. ரெண்டாவது, திரு ஆர்.என். ரவி அவர்கள் ஒரு மாநில ஆளுநர் என்ற முறையில் அவர் ஃபங்க்ஷன் பண்ணல. அவர் ஒரு தடவை விளையாட்டுக்கு சொன்னாங்களா சீரியஸ் சொன்னாங்கன்னு தெரியல, அண்ணாமலை அவர்களுக்கும் ஆர்.என். ரவி அவர்களுக்கும் மிகப்பெரிய காம்படிஷன் இருந்துச்சு, யார் ஃப்ரண்ட் பேஜில் நியூஸ் பிடிச்சிக்குவாங்கன்னு சொல்லி மிகப்பெரிய காம்படிஷன் இருந்துச்சு சொன்னாங்க. அது மாதிரி தான் அவருடைய நடவடிக்கைகள் எல்லாமே தெளிந்த நல்ல கருத்துக்களை சொல்வது என்பது அவருடைய வழக்கம் இல்லை. அதாவது இவரை நான் எப்படி பார்க்குறேன், இந்த 4 வருஷம் 5 வருஷத்தில் ஒன்று பேசிடுவோம், பேசுனா அது ஃப்ரண்ட் பேஜில் வரும், அதில் உண்மை இருக்கா இல்லையாங்கிறத பற்றி யார் கவலைப்படணும்? அதை 4-5 நாளைக்கு நம்ம அதை பேசுறது தானே நிற்கும். அதுக்கடுத்து இன்னொன்று தூவி விடுவோம். இதே மாதிரி ஒரு ஆளுநர் என்ற பொறுப்பில் இருப்பவர் நடந்து கொள்ளக்கூடாது. நீங்களே சொன்னீங்க, சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியாச்சு. ஏதோ ஒரு படத்தில் வின்னர்னு சொல்லி நினைக்கிறேன், வடிவேலு பார்த்து சொல்லுவார், வில்லன் சொல்லுவார், இவனை என்ன செய்யறது, அடிச்சு பார்த்தாச்சு, உதச்சி பார்த்தாச்சு, என்ன செய்யறது இவனை அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அது மாதிரி தான் இன்னைக்கு ஆளுநர் பார்த்து நம்ம அதிசயப்பட வேண்டியிருக்கு. அவ்வளவுதான். இறுதி கருத்தை மிக்க நன்றி.